என்ன இது சிங்குச்சான்னு ஒரே பூவா வரைஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிற? இதை பார்த்து 2 பேருக்கு கண்ணு நுழையா போச்சு. 4 பேர் செத்தே போயிட்டான். அப்படி என்னப்பா பண்ண நானு? என்ன பண்ணல நீ? அது அப்படி இல்லப்பா. அப்புறம் எப்படி? அது திரும்பவும் நீ பூ வரைய போற அதானே? நீங்க சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு நான் பூவே வரைய மாட்டேனே. இனிமேல் வேற ஏதாவது தானே வரைய போறேன். வேற ஏதாவது வரைஞ்சா உனக்கு நல்லது. வாங்கண்ணே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய் நெல்லு, வீடியோக்குள்ள போறது இருக்கட்டும். அங்க நான் நல்லா வரைஞ்சிருக்கிறேனா, நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா, அப்படியெல்லாம் கேட்கப்படாது. ஐயோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேனே. வாங்கண்ணே, வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரிகாலன் ஷோ. நான் சொன்னேன்ல ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ண மாட்டேன்னு. பாருங்கள், ஆப்பிள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி க்ரிம்சன், ஃப்ளோரசன்ட் எல்லோ, ஃப்ளோரசன்ட் க்ரீன், க்ரோம் எல்லோ, செரலியன் ப்ளூ எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஆப்பிள் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணுறேன். நல்லபடியாக வந்தால் ஓகே. ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க. பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. அந்த ஷேப் வரணும். ஃபைனல் லுக் ஆப்பிள் மாதிரி இருக்கணும். நான் ஆப்பிள் வரைய போய் அப்புறம் அது வேறு ஏதாவது மாறிடுச்சுன்னா எனக்கு கிடைக்கிற லைக்கும் கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா வரணும்னு. வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு. இப்போது ஏதோ ஓரளவுக்கு அதோட அப்பியரன்ஸ் வருது. ஆனால் நான் நினச்சேன், இப்போ எப்படி இது மேனேஜ் பண்ண டாட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ரெட் ஸ்ட்ரோக்ஸை கவர் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனால நிறைய டாட்ஸ் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக அந்த ஆப்பிள் மேலே இருக்கிற ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி. ஸோ அந்த ரெட் ஏரியாவில் வரதையெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸோட மிஸ்டேக்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது. நல்ல புத்திசாலித்தனமாக அதை நான் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த டெப்த்து கொடுக்கணும். கொஞ்சம் க்ரீன் அண்ட் ப்ரௌன் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த டெப்த்தை டார்க்கன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த சின்ன சின்ன ஏரியா இருக்குது, அங்கே லைட் அண்ட் ஷேட் இது ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஏரியா ஹைலைட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அது ஆப்பிள் மாதிரி தெரியும். இல்லைன்னா அவ்வளோதான், போச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் லீஃப், ஒரு சின்ன லீஃப் அதோட ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் ஆப்பிளாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் க்ரீன், அப்புறம் லைட் டு டார்க், த வெயின்ஸ் அதையெல்லாம் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த சின்ன ஸ்டெம் அது ஒர்க் பண்ணுறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. கொஞ்சம் இடத்த ஏரியாவை கொஞ்சம் நீங்கள் ஒயிட்டாக அந்த இடத்த அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் அது பார்க்க ஹைலைட்டடாக. ஸோ ஃபைனலாக இங்கே 5th சேலஞ்சுங்க. ப்ளூ, வயலட் அப்புறம் ப்ரௌன் கொடுத்து கொஞ்சம் ஷேடோ, ஆப்பிள் ஷேடோ ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது 5th சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்பிள் பார்த்தா ஆப்பிள் மாதிரி இருக்குதுல்ல, பரவாயில்லைங்க. அதுக்காகவே ஒரு லைக் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஷேடோஸ் ஹைலைட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் இன்னொரு புது வீடியோவோட. Until then, it's bye from Sridevi. Thank you for watching.